ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி பேசும்போது சார் நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்டின்னா, ரொம்ப பெரிய எதிர்ப்பு திமுகவுக்கு இல்ல. அவங்க வந்து இருக்காங்க, அதிருப்தி மக்களும் இருக்காங்க அப்டின்ட்டு. இப்பயும் அதே சூழல் தான் இருக்கா சார்? கட்டாயமா. திமுகவை பொறுத்தளவுக்கு வந்துங்க, அவங்க நேரடியா வந்து ஒவ்வொரு குடும்பத்தோடையும் கனெக்ட் ஆயிட்டாங்க. ஒரு வீட்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, அதில 3 பேர் திமுகவால் நேரடியாக பலன் பெறுகிற இடத்துல இருக்காங்க. இந்த மகளிர் உதவித்தொகை, அதே மாரி வந்து மாணவர்களுக்குன்னா, அவங்க நேரடியா கனெக்ட் ஆகுறது. அதுமாரி பெண் குழந்தைகள், அப்படி வந்து எல்லாரையும் ஒரு பாண்டிங்குள்ள வச்சிருக்காங்க அவங்க. அதனால அத உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய வேலை. அது வந்து எப்படி விஜய் உடைக்க போறாருன்னு நமக்கு தெரியல. அதே மாரி வந்து பெரிய அளவு அதிருப்தி இருக்கான்னா, பெரிய அளவுக்குலாம் இல்ல. ம், ம். ஒரு காலத்தில 91, 96ல ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு மாரிலாம் இப்ப கிடையாது. சின்ன சின்ன குறைகள் இருக்கு. ரோடு போடுறதுலேருந்து, இன்னும் பல விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கு. அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படுகிற குறைகள் தான். அதனால பார்க்கும் பொழுது, இந்த தேர்தலில் அவங்கள தோல்வியடைய வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி பணபலம் இருக்கு. அது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ குடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க அவங்க குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்க யாராலயுமே நிக்க முடியாது. அவ்வளோ குடுக்குறதுக்கு வசதியோட அவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த பொங்கல் பரிசுலாம் ரொம்ப ஆத்தென்டிக்கா கவர்மெண்ட்லேருந்தே குடுப்பாங்க அவங்க. இல்லையா? அப்ப அது ஒரு பக்கம் ரோல் பண்ணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும். அது எப்படி போக போகுது என்னங்கிறது தெரியல.